ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தி, அதே சமயத்தில் நம்ம பணத்தையும் நிறைய மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கலாம். இந்த ட்ரிங்க் வெயிட் கெயின் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் குடிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக குடிப்பாங்க. என்னுடைய பேபி கூட 2 வயசு வரைக்கும் மாட்டுப்பாலே அவள் பழகவே இல்லை, எப்படி கொடுத்தாலும் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கடைசியாக இதை ட்ரை பண்ணேன், குடிக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி வீட்டில் பால் குடிக்காத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மிக்ஸை வந்து ட்ரை இது பண்ணுறதுக்கு 125 ml அந்த கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் வந்து 1 கப் அளவு முந்திரி, அதே கப்பில் வந்து ஓட்ஸ், பாதாம், இதெல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அதே அளவு வால்நட் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் அளவு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து வேர்க்கடலை. லாஸ்ட்டாக இது கூட வந்து மக்கானா, அதே 1 கப் எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கிது. நல்ல குவாலிட்டியான மக்கானாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. டிமார்ட்டில் கிடைக்கிறது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது மற்ற கடைகளில் கிடைக்கிறத விட. இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை ஆட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு நட்ஸாக வந்து நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானா வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி ஒன்று எடுத்து நம்ம உடச்சி பார்த்தா உடையணும், அப்படின்னா அது ரோஸ்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம இதை வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து வால்நட். இதை வறுக்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் அதோட சைஸ் வந்து பெருசாகும், அதே டைமில் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். இந்த டைமில் வந்து நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா நட்ஸையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓட்ஸுமே லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். அது வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா வேர்க்கடலையும் அந்த பொரிக்கடலையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும், கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து முளைக்கட்டிய ராகி மாவு, ஆல்ரெடி வறுத்த மாவு தான். ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக திரும்பவும் லைட்டாக வறுத்து இது கூட ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதை அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வறுக்கிறது கூட நம்ம ஈஸியாக வறுத்துடலாம், ஆனால் அரைக்கும் போது வந்து இதிலேருந்து ஆயில் எதுவும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு நம்ம அரைக்கணும். ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மேலே தொடர்ந்து அரைக்காதீங்க. பல்ஸ் மோட் இருந்தால் பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன பேட்சஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நறுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சலிச்சுட்டு எப்படியும் திரும்ப அரைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ஓவராக அரைச்சா அதுலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆயிரும், அப்புறம் வந்து அது யூஸ் ஆகாமல் போயிடும். மக்கானால இருந்தும் ஓட்ஸில் இருந்தும் எண்ணெய் அவ்வளோவா ரிலீஸ் ஆகாது. அதனால் ஓட்ஸும் மக்கானாவும் நம்ம அரைக்கிற பேட்சஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு அரைக்காமல் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க. எல்லா நட்ஸையுமே சின்ன சின்ன பேட்சஸாக நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் சுகர் அண்ட் நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எப்படியும் நம்ம பாலில் கலந்து கொடுக்கும்போது சுகர் ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இதுலேயும் நம்ம சுகர் கலந்து வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சுகர் கண்டென்ட் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ ஹெல்த்தியான வேர்ஷனாக வெறும் இந்த மாவை மட்டும் ரெடி பண்ணி வைப்போம். அது மட்டும் இல்லை, இதில் சுகர் கலந்து வச்சோன்னா நம்ம சின்ன வயசில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் திருடி சாப்பிடுவோம்ல, அந்த கதையாக தான் இருக்கும். நான் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹெர்ஷீஸோட அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், இது ஆக்சுவலி நல்லது தான். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும், நல்லா பிளெண்ட் ஆயிரும். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேண்டாம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய்லாம் கலந்து நீங்கள் அதையும் ஒரு மிக்ஸாட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பாலில் கலந்து குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பாதாம் மில்க் குடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். 1 மாதத்துக்குள்ளேயே எனக்கு வந்து காலியாயிரும். நீங்கள் வெளியும் கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் ஒரு சேஃப்டிக்காக இதில் எதுலேயுமே நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால நான் ஃப்ரிட்ஜிலே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் பாலில் கலக்கி கொடுப்பேன்.
அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது மில்க் ஷேக்ஸ் பண்ணாலுமே இந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு தேவையான மில்க் மிக்ஸ் வந்து ரெடி. இந்த பாட்டிலுக்கு ஒரு 3/4 பாட்டில் அளவு இருக்குது. இந்த அளவில் அரைக்கும் போது எப்போவும் எனக்கு ஒரு பாட்டில் வரும். நான் கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொக்கோ பவுடர் கலக்காமல் அதை ஏதாவது நம்ம கஞ்சிலையோ வேறு ஏதாவது ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இதை எப்படி பாலில் கலந்து கொடுக்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு இந்த மில்க் மிக்ஸ், அப்புறமா 1 ஸ்பூன் வந்து சுகர் வந்து உங்கள் குழந்தைங்க எவ்வளோ குடிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டி பொடியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல சூடான பால் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி இதை ஆறின பால்லையும் கொடுக்கலாம். பனானா மில்க் ஷேக்லலாம் கொடுக்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் அவசரமாக கிளம்பும்போது நம்ம ஹெல்த்தியான ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா வாழைப்பழம், பால், அதுக்கப்புறமா இந்த பவுடரில் வந்து 2 ஸ்பூன் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.